அத்தியாயம் 73 இரத்தக்கோடு. சார் சங்கர், நீங்க நலமா? தள்ளாடிக் கொண்டிருந்த சங்கர் என்ற மாவீரனுக்கு உதவ பணிப்பெண் விரைந்தால் அவன் கிட்டத்தட்ட கீழே விழுந்தான். நான் குடிபோதையில் இல்லை. பொதுவாக இந்த வார்த்தைகளை உச்சரிப்பவர்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி வெகு தொலைவில் உள்ளனர். சர் சங்கரின் குடிபோதை நிலைக்கு வேலைக்காரி பழகிவிட்டாள். அவளுக்குத் தெரியும், சர் சங்கர் தினமும் மதுக்கடைக்குச் செல்வார், குடிபோதையில் இருக்கும் வரை திரும்ப மாட்டார். டார்க் குதிரைப்படையின் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி சுசானால் அகிலனுக்கு சேவை செய்ய கட்டளையிடப்பட்டதிலிருந்து அவர் ஒரு வித்தியாசமான நபராக மாறினார். ஒரு காலத்தில் போர்க்களத்தில் பூதங்களை மண்டியிட வைத்த வீரமிக்க மாவீரன் மறைந்துவிட்டான். அவனுக்குப் பதிலாக ஒரு குடிகாரன் வந்தான். அவன் வாளை பிடிக்கவே முடியாது. அவன் அன்றாட சோம்பேறித்தனத்தை மயக்க மதுவை நம்பியிருந்தான். மயக்கமடைந்த நைட்சங்கரை படுக்கையில் படுக்க வைக்க வேலைக்காரி சிரமப்பட்டு, ஐயா, உங்களுக்கு கொஞ்சம் தண்ணீர் வேண்டுமா என்று மெதுவாக கிசுகிசுத்தாள். நைட் சங்கர் பதிலளிக்கவில்லை. எதிர் தரப்பினரின் இடி முழக்கக் குரட்டைகளைக் கேட்டதும் அவள் உதவியற்றவளாகத் தலையை ஆட்டினாள். அவள் மெதுவாக அவனது கோட் மற்றும் காலணிகளைக் கடத்தி அவனை ஒரு போர்வையால் மூடி பின்னர் வெளியேற எழுந்தாள். அறைக் கதவு மெதுவாக மூடியது. ஆனால் சிறிது நேரம் கழித்து அது மீண்டும் திறக்கப்பட்டது. அகிலன் உள்ளே நுழைந்தான். சங்கர், நைட் சங்கர். அகிலன் 2 முறை கூப்பிட்டு ஷங்கரின் கையைப் பற்றினான். ஆனால் எந்த பதிலும் இல்லை. ஏய் சங்கர், இப்போதே எழுந்திருக்க நான் உன்னைக் கட்டளையிடுகிறேன். அகிலன் தன் குரலை உயர்த்தி கொடூரமாக மூக்கைக் கிள்ளினான். ஓ! சங்கர் மூச்சுவிட சிரமப்பட்டார். சிறிது நேரத்திற்குப் பிறகு வாயை அகலமாகத் திறந்து மூச்சு வாங்கினார். ஆனால் அவன் இன்னும் விழித்திருக்கவில்லை. அகிலன் கண்களை உருட்டினான். டார்க் குதிரைப்படையின் இந்த ஓய்வு பெற்ற அதிகாரியிடம் அவனுக்கு அதிக எதிர்பார்ப்புகள் இருந்தன. அகிலன் பார்வையில் நைட் சங்கர் மற்றும் அவருடன் வந்த டார்க் குதிரைப்படையின் டஜன் அல்லது அதற்கு மேற்பட்ட ஓய்வு பெற்ற வீரர்கள் அனைவரும் பயிற்றுனர்களுக்கான சிறந்த வேட்பாளர்களாக இருந்தனர். அவன் எப்போதும் கனவு கண்ட குதிரைப்படையின் விதைகள் அவை. துரதிர்ஷ்டவசமாக எல்லோராலும் கடுமையான யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ளவோ அல்லது ஒரு பெரிய அடிக்குப் பிறகு மீண்டும் எழுந்து நிற்கவோ முடியாது. இது குறிப்பாக நைட் சங்கர் போன்ற வீரர்களுக்கு பொருந்தும். அவர்கள் தங்கள் உயிரைப் போலவே மரியாதையையும் மதிக்கிறார்கள். டார்க் குதிரைப்படையில் இருந்து அவர் ஓய்வு பெற்றது அவருக்கு மிகவும் கடுமையான அடியைக் கொடுத்தது. ஆனால் அவன் இன்னும் விழித்திருக்கவில்லை. அகிலன் அவரை கிட்டத்தட்ட கைவிட்டு விட்டான். ஆனால் இப்போது அவனுக்கு ஒரு நல்ல யோசனை தோன்றியது. மெதுவாக அகிலன் தனது கூர்மையான கோரைப் பற்களை வெளிப்படுத்தினான். கடிக்கத் தயாராக இருந்தான். ஆனால் அவன் ஏதோ காரணத்தால் நிறுத்திவிட்டான். அகிலன் யூகம் சரியாக இருந்தால் ஒரு முழுமையான துவக்க விழா ஒரு நனவான அடிமையை உருவாக்கக்கூடும். சரி, இதை அவன் நைட் சங்கருக்கு எப்படி விளக்கப் போகிறார்? தூங்கிக் கொண்டிருக்கும் போது தனது சம்மதம் இல்லாமல் தன்னை உருமாற்றுவது சரியாக இருக்காது என்று உணர்ந்த அகிலன் தனது கன்னத்தைத் தடவினான். அப்படிச் செய்தால் அவனுக்கு விசுவாசமான ஒரு துணை அதிகாரி கிடைக்காமல் போகலாம். இதனால் அகிலன் அவரது வார்த்தைகளைக் கருத்தில் கொண்டு அறையில் இருந்த நாற்காலியில் மீண்டும் அமர்ந்தான். நைட் சங்கர் மீண்டும் விழித்தெழுந்தபோது கிட்டத்தட்ட நண்பகல் ஆகிவிட்டது. தண்ணீர், யாராவது இருக்குங்களா? தண்ணி. சங்கர் எழுந்தவுடன் ஒரு வேலைக்காரியை அழைத்தான். விரைவில் ஒரு கோப்பை தண்ணீர் சங்கரிடம் கொடுக்கப்பட்டது. சங்கர் அதை எடுத்து குடிக்கப் போகும்போது தன் படுக்கைக்கு முன்னால் நின்றிருந்த உருவத்தைப் பார்த்தான். அது வேலைக்காரி இல்லை, பி. சங்கர்தான் விழுங்கிய தண்ணீரை துப்பிவிட்டு படுக்கையில் இருந்து விரைவாக எழுந்து, விஸ்கவுண்ட் பிரபு, நீங்கள் ஏன் இங்கே இருக்கிறீர்கள் என்று மரியாதையுடன் வணங்கினார். அகிலன் தனது நாற்காலியில் மீண்டும் அமர்ந்தான். சிரித்தபடி சங்கர் மீது கையை அசைத்தார். பதட்டப்படாதீர்கள், நான் உங்களைப் பார்க்க வந்தேன். என்னை வரவழைக்க யாரையாவது அனுப்பியிருக்கலாம். நேரில் இங்கு வரவேண்டிய அவசியமில்லை என்று சங்கர் சங்கடமாக கூறினார். நான் ஒருவரை அனுப்பினேன். ஆனால் அவர்களால் உங்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அதனால் நானே வந்தேன். சங்கர் இன்னும் வெட்கப்பட்டு, மன்னிக்கவும் என் பிரபு விஸ்கவுண்ட், நேற்று இரவு நான் கொஞ்சம் அதிகமாக குடித்தேன் என்று மீண்டும் மன்னிப்பு கேட்டார். நேற்று இரவுதானே? அகிலன் புன்னகையுடன் கேட்டான். நிச்சயமாக எதிர்காலத்தில் இதுபோன்ற சூழ்நிலைகளைத் தவிர்க்க நான் என் குடிப்பழக்கத்தைக் கட்டுப்படுத்துவேன்.
சங்கரின் வாக்குறுதி இருந்தபோதிலும் அகிலன் முழுமையாக திருப்தி அடையவில்லை. சூசான் அதே வாக்குறுதியைக் கேட்டு நைட் சங்கர் முன் நின்றால் அவர் கடமையுடன் அதை நிறைவேற்றக்கூடும். ஆனால் அதே மரியாதை தனக்கு கிடைக்கவில்லை என்று அகிலன் உணர்ந்தான். எனவே முந்தைய இரவு நேரத்தில் ஏதாவது உங்களுக்கு வேலை இருக்கா என்று அகிலன் கேட்டான். நைட் சங்கர், உங்கள் வலியை நான் புரிந்து கொள்கிறேன். மேலும் நீங்கள் போர்க்களத்திற்கு திரும்புவதற்கு உதவ ஒரு வழியைக் கண்டுபிடித்துள்ளேன். அப்படியா? சங்கர் திடீரென்று நிமிர்ந்து பார்த்தான். கடைசியில் அவன் கண்களில் ஒரு தீப்பொறி தோன்றியது. ஆனால் அதே நேரத்தில் அவரது இதயத்தில் ஒருவித அவநம்பிக்கை பளிச்சிட்டது. தனது காயங்களைக் குணப்படுத்த சுசான் மகிமையான திருச்சபையின் உதவியை நாடினார். ஆனால் அவர்களுக்கு கிடைத்த பதில் என்னவென்றால், துண்டிக்கப்பட்ட கைகால்களுக்கு மறுபிறப்பு குணப்படுத்தும் மந்திரத்தை கார்டினல் அல்லது அதற்கு மேற்பட்ட பதவியில் உள்ள ஒரு பாதிரியார் மட்டுமே செய்ய முடியும். ஒரு கார்டினல். முழு மகிமையான தேவாலயத்திலும் 3 கார்டினல்கள் மட்டுமே இருந்தனர். அத்தகைய முக்கியமான நபர்கள் வெறும் ஒரு வீரனின் காயங்களை குணப்படுத்த தங்கள் தெய்வீக சக்தியைச் செலவிட விரும்ப மாட்டார்கள். இதனால் நைட் சங்கர் எல்லா நம்பிக்கையையும் இழந்துவிட்டார். ஆனால் இப்போது அகிலன் அவருக்கு இன்னொரு நம்பிக்கை ஒளிக்கீற்றை அளித்திருந்தார். வெற்றிக்கு என்னால் உத்தரவாதம் அளிக்க முடியாது. மேலும் இந்த முறையுடன் தொடர்புடைய ஒரு குறிப்பிட்ட செலவும் உள்ளது. அகிலனின் எச்சரிக்கையான அணுகுமுறை சங்கரை ஏமாற்றவில்லை. மாறாக அது அகிலன் மீது அவருக்கு இன்னும் நம்பிக்கையை ஏற்படுத்தியது. என்னால் மீண்டும் ஒருமுறை என் வாளை பயன்படுத்த முடிந்தவரை நான் எந்த விலையையும் கொடுக்கத் தயாராக இருக்கிறேன். உங்களுக்கு நிச்சயமா? இந்த சிகிச்சை உங்கள் உணர்வுகளை இழந்து ஒரு புத்தியில்லாத மிருகமாக மாறக்கூடும். சங்கர் கசப்புடன் சிரித்தார். என் பிரபு விஸ்கவுனட், நான் இப்போது ஒரு முட்டாள் மிருகம். போர்க்களம் இல்லாமல் என் வாழ்க்கை இறந்ததற்கு சமம். நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? நைட் சங்கர் அகிலன் முன் ஒரு முழங்காலில் மண்டியிட்டு பணிவுடன் தலையசைத்து, நான் முடிவு செய்துவிட்டேன். என் விரல்களை மீட்டெடுக்க நீங்கள் எனக்கு உதவ முடிந்தால் என் குடும்பத்தின் மூதாதையர்களின் பெயரில் மகிமையின் இறைவனிடம் சத்தியம் செய்கிறேன், நான் உங்கள் வசம் இருப்பேன் என்றார். சங்கர் முன்பு அகிலன் மீது விசுவாசமாக இருப்பதாக சத்தியம் செய்திருந்தாலும் மார்க்விஸ் சுசானின் உத்தரவின் பேரில் மட்டுமே அவர் அவ்வாறு செய்தார். ஆனால் இந்த முறை அது விருப்பத்துடன் செய்யப்பட்டது. சங்கர் சொன்ன உறுதியை உணர்ந்த அகிலன் ஒரு குவளையை நீதினான். இந்த தண்ணீரில் ஒரு மயக்க மருந்து உள்ளது. விரைவில் நடக்கவிருக்கும் குணப்படுத்தும் சடங்கு உங்களை மயக்கமடையச் செய்கிறது, ஏனெனில் அது ஓரளவு வேதனையாக இருக்கும். மயக்க மருந்தைப் பற்றி கேள்விப்பட்ட பிறகும் சங்கர் அகிலன் முழு விளக்கத்திற்காக கூட காத்திருக்காமல் குவளையை எடுத்து ஒரே மடக்கில் குடித்தார். அகிலன் புருவத்தை உயர்த்தினார். சங்கரின் உறுதியும் நம்பிக்கையும் அவனை தொட்டது. ஒரு கணம் கழித்து மயக்க மருந்தின் விளைவால் சங்கர் ஆழ்ந்த தூக்கத்தில் விழுந்தார். அகிலன் தனது கூர்மையான கோரை பற்களை வெளிப்படுத்தி சங்கரின் கழுத்தை கடித்தான். நிச்சயமாக அவன் முதலில் சிந்தியாவை துவக்கியபோது போலவே சிறிது நேரத்திற்குப் பிறகு சங்கரின் காயத்திலிருந்து ஒரு உறிஞ்சும் சக்தியை அகிலன் உணர்ந்தான். இந்த முறை அகிலன் தப்பி ஓடவில்லை. தனக்குள் இருந்த லேசான பீதியை அடக்கிக் கொண்டு தனது கோரை பற்கள் வழியாக தனது இரத்தத்தை சங்கர் உடலுக்குள் பாய அனுமதித்தான். மெதுவாக அவர்களின் உடல்களைச் சுற்றி சிவப்பு நிற மூடுபனி மிதக்கத் தொடங்கியது. மூடுபனியின் துளிகள் உயிரினங்களைப் போலவே தரையில் வழக்கமான வளைவுகளைக் கண்டறிந்தன, ஒரு மாய அணிவகுப்பு போல. வளைவுகள் மேலும் மேலும் மிகவும் சிக்கலானதாகவும் மேலும் ஆழமானதாகவும் வளர்ந்தன. மயக்கத்தில் கனவில் வரும் முணுமுணுப்பு போன்ற ஒரு தாழ்ந்த கிசுகிசுப்பு அகிலன் காதுகளில் எதிரொலித்தது. அந்தக் குரல் ஏதோ அறிவிப்பது போல சத்தமாக வளர்ந்தது. இரத்தத்தின் செறிவு, என் ஆவி. புதிய இரத்தத்தின் ஆண்டவரே, அழியாதவராக இருங்கள். என் இரத்தத்தால் நான் உங்களுக்கு மரபுரிமையை வழங்குகிறேன்.